வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜேபி ஆட்சி 21 மாநிலங்கள் வெற்றிகரமா நடந்து வருகிறது. அதாவது நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இதுல மொத்தமா இந்த யூனியன் பிரதேசம், மாநிலங்களும் சேர்த்து 21 இடங்கள்ல வந்து பிஜேபி ஆட்சி நடக்கிறது. ஒரு 6 இடங்கள்ல கூட்டணி ஆட்சியும், மத்த ஒரு 15 இடங்கள்ல பிஜேபி நேரடியா ஆட்சி பண்றது. இப்ப ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிஜேபி மேல ஒரு தவறான கருத்து இருக்கு. அந்த தவறான கருத்தை போக்குறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து பாடுபட்டுன்னு இருக்கோம். ஏன்னா பிஜேபி வந்து ஒரு நேர்மையான கட்சி, லஞ்ச ஊழல் இல்லாத கட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு 1 கோடி 2 கோடி கூட இல்லைங்க, பல லட்சம் கோடி, அந்த மாதிரி லட்சம் கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 60,000 கோடி, இப்படிலாம் வந்து பல்வேறு ஊழல்கள் இருக்கு. எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க. அப்போ ஒரு ஆட்சியில பார்க்க வேண்டியது லஞ்சம் ஊழல் தான் மெயினா பார்க்கணும். இப்ப என்ன பண்றாங்க, இங்க வந்து மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, அந்த மாரி இல்லாத பிரச்சனைலாம் இருக்கிறதா ஒரு கற்பனை பிம்பத்த உருவாக்கி, இங்க இருக்கிற ஊழல் அரசியல்வாதிகள், லஞ்ச அரசியல்வாதிகள், அதே மாரி பிஜேபியும் மாபெரும் ஊழல் லஞ்சம் பண்ணுவதாக சொல்லி, அதே மாரி இங்க சில அரசியல்வாதிகள் இந்த பாலியல் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறவங்க, பிஜேபியிலயும் பாலியல் பிரச்சனை இருக்கிறதா பொய்யா சொல்லி, இந்த பொய்களை சித்தரித்தெல்லாம் நெறைய அரசியல்வாதிகள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியில வந்து நெறைய பெண் உறுப்பினர்கள் ஏன் சேர்றாங்கன்னா, அவங்க தைரியமா சொல்றாங்க. பிஜேபி தான் வந்து ஒரு பாலியல் தொல்லை இல்லாம, நல்ல அன்போடும், மதிப்போடும் ஒரு கட்சியா இருக்கு. ஒரு அன்பு வழி, அமைதி வழி, அறவழி, அகிம்சை வழியில் நடக்கக்கூடிய, இனிய இந்திய வழியில நடக்கக்கூடிய மிகச்சிறந்த கட்சியாக பிஜேபி விளங்குகிறது. அப்படின்னு நெறைய பெண்கள் சொல்றாங்க. அதனால வந்து பிஜேபி வந்து மேலும் மேலும் சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நடிகைகள்லாம் கூட குஷ்பு இருக்காங்க. அவங்க வந்து அதே மாரி நெறைய நடிகைகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்காங்க. நல்ல செயல்பாடோட இருக்காங்க. உயர்ந்த சிந்தனையோட இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இ இந்தியாவும், இந்து மதமும், சனாதன தர்மமும் பெண்களை தெய்வமாக போற்றி வணங்குகிறது. பகுத்தறிவை போதிக்கும் மிக உயர்ந்த மதம் இந்து மதம். அதாவது இந்து மதத்தில இருக்கிற எல்லா கொள்கையும் பகுத்தறிவு வழியில இருக்கு. பகுத்தறிவு உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் இந்து மதத்தை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாரி பகுத்தறிவு உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் இந்து மதத்தை வெறுக்க மாட்டார்கள். இந்து மதத்தை கேலி கிண்டல் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாரி வந்து அந்த இந்து மதத்தில நம்ப பின்பற்றி வந்ததுனால, நம்ப இந்தியா வந்து மிகச்சிறந்த நாடாக, பாரத தேசம் மிகச்சிறந்த நாடாக விளங்கி வருகிறது. ஆனா இதில பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அது ஒவ்வொரு இந்தியனுக்காகவும் பிஜேபி பாடுபடும். இப்போ இந்துக்களுக்கு பிரச்சனைனாலும் பிஜேபி பாடுபடும். முஸ்லீம்களுக்கு பிரச்சனைனாலும் பாடுபடும். கிறிஸ்தவர்கள் பிரச்சனைனாலும் பாடுபடும். சீக்கியர்கள் பிரச்சனை, எந்த மதத்தை சேர்ந்திருக்கணும். அதனால தான் பிஜேபியில வந்து நமது மாண்புமிகு பிரதம மந்திரி மோடி எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, இது வந்து யாராவது மத ரீதியா கேள்வி கேட்டாங்கன்னா, அவர் எப்பயுமே சொல்லுவாரு, முஸ்லீம்களுக்கு நீங்க ஏதாவது சரியா பண்ணலையா? துரோகம் இழைக்கிறீங்களா? ஏதாவது சில பேர் புரிபடாம கேட்பாங்க. சில பத்திரிகையாளர்கள். ஆனா வந்து அவங்க அறியாமையில கேட்பாங்க. ஆனா வந்து மோடி எப்பயுமே ரொம்ப தெளிவா சொல்வார். ஒவ்வொரு இந்தியனுக்கும் நமது பிஜேபி கட்சி பாதுகாப்பு அளிக்கிறது. ஸோ அப்படிங்கிறத அவர் பல முறையில சொல்லியிருக்காரு. முன்ன குஜராத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தப்போ கூட, இந்த மாரி யாராவது மத ரீதியா பிரிச்சு கேட்டா, இங்க வந்து நான் மதத்த பார்க்கறதே இல்ல. 6,00,00,000 குஜராத்திகளுக்கும் நான் பாதுகாப்பு அளிக்கிறேன். அவங்க எந்த மதத்த சேர்ந்தாலும் அப்ப எவ்வளோ பெரிய நியூட்ரல் பர்சன் பாருங்க. அவர் தான் உண்மையான வந்து மதசார்பற்ற மனிதன். மதசார்பற்ற ஆட்சின்னா பிஜேபி தான் நடத்துறது. என்னன்னா இந்து மதத்தில இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைனாலும் கேட்குறாங்க. சில அரசியல்வாதி இந்து மத வெறுப்பு, இந்து மத எதிர்ப்பு, இந்து மதத்தை கேலி செய்தல், இந்த மாதிரிலாம் சில அரசியல்வாதிகள் லஞ்சம், ஊழல் அரசியல்வாதி கொடூரமா வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மதவெறி, ஜாதி வெறி அரசியலா இல்லாமல் பிஜேபி வந்து மனித நேயத்தோட ஒரு அமைதி மார்க்கத்தில், அன்பு மார்க்கத்தில் அப்படியே அழகாக போகிறது. அதுதான் வந்து பிஜேபியோட பெருந்தன்மை. அதனால் பிஜேபி இந்த தடவை மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி பற்றியும் மாண்புமிகு மோடி பற்றியும் இங்கே சில பத்திரிகையாளர்கள், சில அரசியல்வாதிகள், எல்லாருமே அப்படி சொல்ல மாட்டேன், நிறைய நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க, நிறைய நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனால் சில அரசியல்வாதிகள், சில பத்திரிகையாளர்கள் பிஜேபி பற்றி மிகவும் தவறான கருத்துக்களையும், மோடி அவர்களை பற்றி தவறான கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார்கள். மோடி வந்து ஒரு தெய்வீக புருஷன், ஒரு அவதார புருஷர், இந்த இந்தியாவை காக்க வந்த மாபெரும் மகான். அவர் சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனால் வந்து இந்திய மக்களுக்கோசரம் பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கார். அவர் குஜராத்துக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தபோதே பார்த்தீங்கன்னா,
மிகப்பெரிய சோலார் ப்ராஜெக்ட்ஸ்லாம், சூரிய மின்சக்தி திட்டம்லாம் பண்ணார். எந்த திட்டம் பண்ணாலும் அதில் நேர்மை இருக்குது. அதனால தான் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவர் கட்டமைச்சிருக்கிற அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறப்பாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு நான் போயிருந்தேன். ஒரு பிரம்மாண்டமான சிலை, 282 மீட்டர் உயரம். அதுக்குள்ளேயே ஒவ்வொரு காலுக்குள்ளேயும் ஒரு பெரிய லிஃப்ட் போகிறது. அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் நெஞ்சில் வந்து உள்ளுக்குள்ளே பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அதில் 250 300 பேர் இன்னும் அவருடைய நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பார்க்குற மாதிரி விண்டோஸ் வச்சுருக்காங்க. சர்தார் பட்டேல் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நெஞ்சின் வழியாக இந்தியாவை கண்டு தரிசிக்க முடியும். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 3000 கோடி செலவழிச்ச போது நிறைய பேர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துலேயே மிக சிறப்பாக அந்த பணத்தை வந்து நமக்கு டூரிஸ்ட்கள் மூலமாக எடுத்துகிறாங்க. இப்பயும் கோடிக்கணக்கான இந்தியர்கள், நல்ல இந்தியர்கள், தேசபக்தி உள்ள இந்தியர்கள், மத சார்பற்ற நேர்மையான இந்தியர்கள், எந்த மத விருப்பம் இல்லாத இந்தியர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலை போய் நல்லா அந்த சிலையை பார்க்குறாங்க. உலகின் மிகப்பெரிய சிலையாக அது இருக்குது. அந்த பெருமையை பேசுகிறாங்க. இந்தியாவை பெருமையாக நினைப்பவர்கள் சிலர் வெளிநாட்டிலே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியாவை பெருமையாக நினைப்பவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பல நாடுகள் இந்தியாவை பெருமையாக நினைப்பவர்கள் இருக்காங்க. அந்த இந்தியாவை பெருமையாக நினைப்பவர்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார்கள், மரம் நடுகிறார்கள், நீர் ஊற்றுகிறார்கள், இந்த மனிதநேயத்தோடு இருக்கிறார்கள், நல்ல காரியங்கள் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த சில தேச துரோகிகள், இந்தியாவை வெறுப்பவர்கள் தான் வந்து எந்த நல்ல காரியம் பண்ணாமல் வெறும்னா மோடியை திட்டின்ட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து அறியாமையில் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து கடவுள் மன்னிப்பார். அவங்களுக்கு வந்து நல்ல சில அந்த மாதிரி சில மனிதர்கள் தான் இருக்காங்க. நிறைய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து மோடியை விரும்புகிறார்கள், பிஜேபியை விரும்புகிறார்கள். ஆனால் இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சிகளுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மக்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு தான் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை வந்து அவர் வந்து ஐபிஎஸ்சில் 10 வருஷம் இருந்து மிக சிறந்த பணியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்து கட்சி தலைவராக அரும்பாடுபட்டு உழைக்கிறார். தமிழ்நாட்டில் அவரை மாதிரி உழைக்கிறவர் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நேர்மையானவர், ஒரு நீதியின் வழி செல்பவர், ஒரு நியாயத்தின் வழி செல்பவர், எவ்வளோ நாலேஜோடு பேசுகிறார். ஒவ்வொரு மக்களுக்கும் பொறுமையாக கேள்விக்கு பதில் சொல்கிறார். எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில வந்து இப்போ அதே மாதிரி நம்ம என்ஐஏ, இடி போன்ற நிறுவனங்கள் மிகவும் நேர்மையாக பணி செய்கிறது. பார்த்திங்கன்னா இப்போ சில தமிழ்நாட்டில் கூட சில துறைகளெல்லாம் லஞ்சம் ஊழல் இருக்கு. ஆனால் அந்த நேர்மையான என்ஐஏ, ஒரு நீதியை பின்பற்றும் இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை எவ்வளோ நேர்மையான துறை. தவறு செய்பவர்களை பிடிக்கிறார்கள். அதை சில பத்திரிகையாளர்கள் வந்து என்னமோ பழிவாங்கல்னு எழுதுறாங்க. அது என்னங்க பழிவாங்கல்? தவறு செஞ்சால் பிடிக்கதானே செய்வாங்க. 100 ரூபா லஞ்சம் வாங்கினாலே ஒரு அரசு ஊழியரை டிஸ்மிஸ் பண்ணுறோம். அப்போ பல்லாயிரம் கோடி லஞ்சம் செய்யும்போது எப்படி அவங்கள வந்து சோதனை இடாமல் இருக்க முடியும்? இந்த மாதிரி தவறான வழிகள் சம்பாதித்த பணத்தில் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு போதை மருந்து கடத்தல், தீவிரவாதம், மதமாற்றம், இந்த மாதிரி கொடூரங்களுக்கெல்லாம் சில அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறு. நேர்மையான வழியில் செல்வோம், நேர்மையை கடைபிடிப்போம். நேர்மையே நமக்கு நல்லது. காமராஜர், கக்கன் போன்றவர்கள்லாம் மிகவும் நேர்மையாக இருந்தாங்க. யாரெல்லாம் இப்போ நான் வந்து காந்தி அமைதி நிறுவனத்தில் முன்ன இருந்தேன். நம்ம காந்திய வழியில் உண்மையான காங்கிரஸ் வழியில் இருந்தவங்கலாம், நேர்மையான காங்கிரஸ் வழியில் இருந்தவங்களாம் இப்போ மோடியோடு இருக்கோம். ஏன்னா மோடி மிகவும் நன்மை செய்கிறார். அதை புரிந்து கொண்டு அவரோடு நம்ம பயணிக்கிறோம். அவர் மூலமாக நமக்கு ஒரு பைசாலாம் பெனிஃபிட் கிடையாது. நான் ஒரு நல்ல மனசுக்கோசரம், அவர் வந்து இவ்வளோ நல்ல மனுஷன் ஒருத்தர் பாடுபட்டு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கோசரம் இரவு பகல் பாராத உழைக்கிறாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறாருங்க. என்ன ஒரு பக்தியோட, என்ன ஒரு சக்தியோட, ஒரு தெய்வீகத்தன்மையோட, ஒரு சன்னியாச உணர்வோட. சன்னியாசி உணர்வுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு தன்மை, காசு பணம் எதிர்பார்க்காத தன்மை. அதே மாதிரி தான் யோகி ஆதித்யநாத்ஜி, அவரும் உத்தரப்பிரதேசில் மிகச்சிறந்த ஆட்சி பண்ணிட்டு வர்றார். அவரை பற்றி சந்தீப் சிங்னு ஒருத்தர் புக்கு எழுதியிருந்தார். அவர் இங்கே சென்னைக்கு வந்தப்போ அவரை பற்றி, யோகிஜி பற்றி அருமையான விஷயங்களும் எடுத்து உரைச்சார். இப்போ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கு. குஜராத் பார்த்திங்கன்னா ஒரு சாராயம் இல்லாத மாநிலமாக வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா மக்கள் சாராயம் குடிக்கலைன்னா அவங்க புத்தி நல்லா வேலை செய்யும், அவங்க நிறைய பணிகள் செய்ய முடியும், நாட்டுக்கோசரம் உழைக்க முடியும், நாட்டு முன்னேற்றத்துக்கோசரம் உழைக்க முடியும், ஒரு மாநிலத்துக்கோசரம் உழைக்க முடியும், மக்களுக்கோசரம் உழைக்க முடியும், தன்னுடைய குடும்பத்துக்கோசரம் உழைக்க முடியும். அந்த பணம் முழுக்க கொண்டு போய் குடும்பத்திலே கொடுக்க முடியும். இது புரியாமல் சில சினிமாக்கள்லாம் வந்து சாராயம் குடிப்பதை பெருமையாக காண்பிக்கின்றன. அது மிகவும் தவறானது. சாராயம் குடிப்பது பெருமையாக காண்பிக்க வேண்டாம். நான் திரைத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சாராயம் குடிக்கிற மாதிரி சீனே வைக்காதீங்க, அது இன்னும் நல்லது. அதை பார்த்து இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறாங்க. சில இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, சில பேர் போதைக்கு அடிமையாகிறாங்க.
ஸோ இதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நல்ல விஷயங்களே எடுப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்கள்லாம் பாருங்கள், எப்பயுமே சிறந்த கருத்துக்களையும் அவர் போதிப்பார். அவர் குடிக்கிற மாதிரி சீனே வராது. இதெல்லாம் மிக சிறப்பான நல்ல விஷயங்கள். அந்த சிறப்பான நல்ல விஷயங்களை கடைபிடிச்சு ஒரு தர்மத்தின் வழி, நியாயத்தின் வழி, நல்ல எண்ணங்களின் வழி, நல்ல சிந்தனைகளின் வழி, எல்லோருக்கும் நன்மை செய்யும் என்ற எண்ணங்களோட இந்த மாதிரி ஒரு இப்போ பாருங்கள், நான்லாம் ஒரு 4 போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன், ஒரு 5 கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 8 நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கேன், 250 டிவி ப்ரோக்ராம் கேரியர் கைடன்ஸுக்கு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிகவும் அறிவோடும் பகுத்தறிவோடும் நல்ல நாலேஜோடு இருக்கோன்னா சில பேர் வந்து சங்கின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இது தப்பு இல்லையா? ஒரு நாலேஜ் இருக்கிறவங்கள அந்த வயதுக்கு மரியாதை, அவங்க படிப்புக்கு மரியாதை, அவங்க திறமைக்கு மரியாதை, இதெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நல்ல சிந்தனையிலே வாழ்வோம், நல்ல சிந்தனையிலே போவோம், மேலும் மேலும் பணிகள் செய்வோம். இப்போ மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா, அவர் அந்த மாதிரி நல்ல சிந்தனையில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பணி பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு காரியமும் பார்த்திங்கன்னா, சென்னாப்புங்கிற இடத்துல காஷ்மீரில் ஒரு பெரிய உயரமான பாலம், 250-300 மீட்டர் உயரத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்கார். என்ன ஒரு தரமான பாலம் பாருங்கள். அந்த மாதிரி தரமாக கட்டுறாரு அவர். எல்லாமே மிகப்பெரிய ஹைவேஸ்லாம் போடுறாரு. ஒன்று ஒன்று பார்க்க ஐசியமாக இருக்குது. முத்ரா லோன் போன வருஷம் பார்த்திங்கன்னா 225 லட்சம் கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குங்கிறாங்க. இந்தியா எங்கே கொண்டு போய் வளர்த்துருக்காரு பாருங்கள். அந்த கோவிட் சமயத்தில் எத்தனையோ தவறான அரசியல்வாதிகள், தேச துரோக அரசியல்வாதிகள் வெளிநாடுகளோடு பேசி வெளிநாட்டு மக்களோட சதி பண்ணிக்கிட்டு மோடியை அழிக்க பார்த்தார்கள். இப்போ அவர் எலெக்ஷன் சமயத்துலையும் பார்த்திங்கன்னா பல பத்திரிகைகளில் படிக்கிறோம், பல நியூஸில் படிக்கிறோம், வெளிநாட்டு பேரோட சதி பண்ணிக்கிட்டு சில எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப மோசமான நிலையில், தவறான நிலையில் மோடி அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மோடி அவர்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரே பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தல், இந்த மாதிரி தவறான தலைவர்கள்லாம் மோடிக்கு பார்த்தா பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லவர்களுக்கு இப்போ நம்மெல்லாம் பாருங்கள், மிகவும் நல்லவர்களுக்கு எப்பயுமே மோடியை பிடிக்கும். எல்லாமே பாருங்கள், இப்போ ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் ஒரு பேசினார், ஐஐடி சேர்மன் காமகோடி அவர்கள் பேசினார். அவங்களாம் எவ்வளோ நல்ல அறிவாளிகள், எவ்வளோ பகுத்தறிவில் உயர்ந்தவர்கள். காமகோடி அவர்கள் பகுத்தறிவில் மிகவும் உயர்ந்தவர். அந்த மாதிரி பகுத்தறியும் தன்மை தான் அறிவியல் நான் அவ்வளோ படிக்க முடியறது, இல்லாட்டா படிக்க முடியாது. தமிழை சிறப்பாக படிக்கிறது, ஆங்கிலத்தை சிறப்பாக படிக்கிறது, அதுமாதிரி தமிழ் என்று சிறப்பாக உச்சரித்தல் வந்து நிறைய பேர் பழகணும். அதெல்லாம் வந்து இது மாதிரி தொடர்ந்து நாலேஜ் உங்களுக்கு தரத்துக்கு நான் வந்து விருப்பப்படுறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்மளுடைய பிஜேபி ஒரு அருமையான கட்சியாக இருக்குது. இந்த அருமையான கட்சியை எனக்கு பார்க்க எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல மக்களாக இருக்காங்க. இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்கிற ஒரு கட்சி வந்து 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருக்கிற ஒரு கட்சி. ஏன்னா 21 மாநிலங்கள் இருக்கிறவங்க மெஜாரிட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மெஜாரிட்டி பீப்புள் நெவர் டஸ் ராங். அதாவது பெரும்பான்மையினர் தவறு செய்வதில்லை. பெரும்பான்மையினர் வந்து அவங்க அது ஒரு தவறான கட்சியாக இருந்திருந்தால் யாராவது செலக்ட் பண்ணியிருப்பாங்களா? அது நேர்மையான கட்சியாக இருக்கிறதுனால தான் செலக்ட் பண்ணாங்க. டெல்லியில் பாருங்கள், யாராருக்கும் ஆட்சி கொடுத்துப்பாங்க. காங்கிரஸ் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி கொடுத்து பார்த்தாங்க. அவங்களாம் லஞ்ச ஊழல் பண்ணுறது பார்த்து மக்களால் பொறுக்க முடியல. இப்போ வந்து பிஜேபிக்கு மாபெரும் வெற்றி கிடச்சிது. அதுமாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த லஞ்ச ஊழல் பொறுக்க முடியாமல் பிஜேபிக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். 234 தொகுதியிலும் பிஜேபியுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி ஒரு சிறந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வருது. அதாவது எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த மாபெரும் வளர்ச்சி வந்து மக்களுக்கெல்லாம் மோடியை பற்றி நல்லா புரிஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மோடியை பற்றி பேசும்போது பெருமிதம் கொள்கிறார்கள். அவர் உலக தலைவராக ஜொலிக்கிறார் என்பதை கேட்டு புலகாங்கிதம் அடைய இருக்கிறார்கள். இப்போ நான்லாம் அவர் இப்போ பாருங்கள், டெல்லியில் அவரோட ப்ரோக்ராம் பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமெரிக்காவில் போய் ட்ரம்ப்போட அவருடைய ப்ரோக்ராம் பார்த்தபோது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு சந்தோஷங்கள் ஒவ்வொரு பயணத்துலையும் பாருங்கள், நாட்டு நலனை பற்றியுமே யோசிச்சுட்டு இருக்கார். 24 மணி நேரமும் நாட்டு நலனை பற்றி யோசிக்கிறார். ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் இருக்கார். எப்பேற்பட்ட மனிதன் அவர். அவர் வந்து எளிமையான வாழ்க்கை வாழறார். ஒரு அரசியல்வாதி அந்த மாதிரி பிஜேபியில் எல்லாருமே நிறைய பேர் எளிமையான வாழ்க்கை வாழறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த அஸ்ஸாம் ஒரிசாலாம் ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பிலாம். அந்த மாதிரி இப்போ இங்கெல்லாம் என்னென்னா சில கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர்லேயே 5 கோடி 10 கோடி லஞ்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அது வந்து நிறைய நம்ம எல்லாமே செய்தித்தாள்களில் படிக்கும்போது நமக்கே ஷாக் ஆகிறோம். எப்படி சில மினிஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு பத்திரிகையில் நியூஸ் படித்தேன், மணல் கொள்ளையடிக்கிறாங்களாம். எனக்கு எப்படி மணல் கொள்ளை அடிக்கிறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதில் ஒரு மனிதரை போய் கேட்க போனோம், அவர் வேறு கொன்று இருக்காங்கங்கிறாங்க.
இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடக்குது. இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி புரிஞ்சவங்களுக்கு புரியும். அதனால் வந்து நம்ம தேசத்துக்கு எதிராக யாருக்கும் தவறு செய்ய வேண்டாம். நன்மையிலேயே செல்வோம். ஒரு அன்பு வழி, அமைதி வழி, அறவழி, அகிம்சை வழி, இதுதான் நமக்கு காந்தி மகாத்மா போதிச்சிருக்கார். இப்போ மகாத்மா மோடி அவர்களும் அதுதான் நமக்கு போதிச்சுட்டு வர்றார். தேச தந்தையாகிய மோடி சொல்லும் மிகச்சிறந்த வழியில் நம்மலாம் பயணப்பட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயங்களை எடுத்து வரைக்க தான் எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்தது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும். நம்ம மோடி நேயர்களுக்கு சொல்லணும், மோடி ரசிகர்களுக்கு சொல்லணும், மோடி பக்தர்களுக்கு சொல்லணும்னு தோணித்து. அதுதான் இப்போ நான் தொடர்ந்து பண்ணுறேன். தினைக்கும் நம்ம எலெக்ஷன் வர வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடியை பற்றி இனிய விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நன்மையே பேசுவோம். நம்ம வேறு எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா மற்றவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நேர்மையான மனிதன் மோடி ஜொலித்து கொண்டிருக்க லஞ்ச ஊழல் அரசியல்வாதிகளை பற்றி ஏன் நாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டும்? நம்ம நல்லதே இப்போ அந்த காலத்தில் எப்படி ஸ்ரீராமரின் புகழ் பாடினோம், ராமாயணம் பாடினோம், மகாபாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய புகழ் பாடினோம், பகவத்கீதையை பாடினோம். அது எல்லாமே என்ன பண்ணோம், அதில் வந்து எது நன்மையோ, எது தர்மமோ, எது வீரமோ அது எடுத்து சொன்னோம். இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் பாருங்கள், பெண்களுக்கு வந்து சிறு தீங்கு கூட சண்டை போட்டால் கூட பெண்களை கொல்லக்கூடாது, பெண்கள் கற்பை கூட, எவ்வளோ பெரிய தர்மம் பாருங்கள். சில கொடூர காட்டு மிராண்டி போர்க்காரர்கள்லாம் வந்து இந்தியா மேலே படம் எடுத்து வந்தபோது பெண்களெல்லாம் கொடூரமாக கற்பிச்சாங்க. அதனால் பெண்கள்லாம் பயந்துட்டு கூட்டமாக நெருப்பில் விழுந்து செத்த கதைகள்லாம் இருக்குது. என்ன ஒரு கொடூர புத்தி பாருங்கள். மனிதர்களை அழிக்கலாமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஒரு சிறு கீறல் கூட போடக்கூடாது. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் சார், தெரியாமல் ஒருத்தருக்கு பேரில் கைப்பட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், சாரி சார்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற மாதிரி 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கெடுதலே நினைக்கக்கூடாதுங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவுமே செய்யக்கூடாது. இதுதான் மாமுனிவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் பாருங்க, இந்து சனாதன தர்மத்தின் மாமுனிவர் திருவள்ளுவர். அவர் மயிலாப்பூர் தான். அவர் திருவள்ளுவர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அவர் பிறந்த இடத்தும் அவர் அவதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மரத்துக்கு அடியில். அப்பேற்பட்ட மாமுனிவர் அவர்லாம் எவ்வளோ நல்லது உலக பொதுமறை எழுதி வச்சுருக்கார். அந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கொட்டி கிடக்கு. தமிழ் மக்கள்னாலே இந்து சனாதன தர்மவாதிகள் தான். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முருகரை கும்பிட்டாங்க, சிவனை கும்பிட்டாங்க, பார்வதியை கும்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள். இந்து மதத்தில் இருக்கிறவங்க கெடுதலே நினைக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி நியூட்ரல் பீப்புள். அவங்க எப்படின்னா இந்து மக்கள் வந்து இந்துவாக இருந்தாலும் மத சார்பற்று இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள் எல்லா கட்சிக்கும் பிரித்து ஓட்டு போடுறாங்க. சில மத பேர்லாம், சில மத வெறியர்கள்லாம் என்னென்னா இந்த கட்சிக்கு போடணும்னு சொல்லிட்டு அது எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் போடுவாங்க. ஆனால் இந்துக்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு சுய புத்தி உண்டு, பகுத்தறிவு உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க யோசித்து பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு குரூப் ஒன்றுக்கு போடுவாங்க. இது வந்து அதே மாதிரி சில அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ஜாதி வெறி இருக்கிற மாதிரி பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஜாதி வெறியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஜாதி வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், பண்பாடுகள் அவங்கவுங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அது நம்ம அதை வந்து ஒன்றும் தலையிட முடியாது. அவங்க சம்பிரதாய பிரகாரம் கடவுள் கும்பிடுவாங்க. இப்போ கடா வெட்டி கூழ் வைக்கிறவங்க சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணி படைப்பாங்க. சில பேர் துளசி தீர்த்தம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க உரிமைகள், அவங்களுடைய மனித உரிமைகள் நம்ம மீற முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம திருவள்ளுவர் மாமுனிவர் என்ன சொல்லுவார், கல்லுண்ணாமை புலால் உண்ணாமை. புலால் உண்ணாமல் இருக்கிறது மிகவும் புனிதமானது. இதை எடுத்து சொல்கிறார். ஒரு மிருகத்தை கொல்லும்போது ரத்தம் தெரிக்கிறது, அது கொடுமை இல்லையா? அதனால் கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தர்ம சிந்தனையில் நம்ம பிஜேபி ஆட்சி பண்ணுறதுனால அதை பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன அருமையான, வெரி இன்டெலிஜென்ட் ஒரு தமிழ் பெண்மணி. எப்படி பெருமையாக இருக்குது தெரியுமா அவங்கள பார்க்கும்போது. ஒரு பெருமைமிகு பெண்மணி, மிகவும் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ நான்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அப்படி சில வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வேலை பார்க்காம போயிட்டோமே. இந்த மாதிரி வந்து இவ்வளோ டேக்ஸ் எக்ஸம்ஷன், இவ்வளோ பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே நம்ம இந்தியா முழுக்க இருக்கிறவங்களாம் அந்த போற்றி பாடடி பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் போற்றி பாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து எப்படின்னா நம்ம இந்து சனாதன தர்மத்தில் ஒரு பெண்ணையும் கடவுளின் ரூபமாக பார்ப்போம். நம்ம அம்பாளின் ரூபமாக தரிசனம் பண்ணுறோம். நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் ஒரு அம்பாளின் ரூபமாக, சரஸ்வதியின் ரூபமாக, முப்பெருந்தேவியரின் கூட்டமைப்பாக, அதாவது நம்மளில் வந்து பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி சொல்லுவோம். லக்ஷ்மி கடாட்சம்னா பணம், சரஸ்வதினா படிப்பில் உயர்ந்த நிலை, பார்வதினா வீரம். இந்த முப்பெருந்தேவியின் மாபெரும் குணங்களை
நிர்மலா சீதாராமன் மேடக்கிட்ட நான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், புலகாங்கிதம் அடைகிறோம். டிவியில் பார்க்கும்போது நான் டிடி இந்தியா நியூஸ் தான் பார்ப்பேன், டிடி தமிழ் நியூஸ் பார்ப்பேன். ஏன்னா அதில் தான் நேர்மையான நியூஸ் இருக்கும், பொய்மை இல்லாத நியூஸ் இருக்கும். இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷம், பார்க்க பார்க்க பரவசம், பார்த்தாலே பரவசம் அப்படின்னு கே பாலச்சந்தர் ஒரு படம் கூட எடுத்திருக்காரு. நான் நிறைய தமிழ் சினிமாக்கள் பார்ப்பேன், இளையராஜா மியூசிக் அப்படியே கேட்டு சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சந்தோஷம் கொட்டி கிடக்கு சார். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஸோ இப்போ பிஜேபி ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் லஞ்சம் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, எல்லாமே செழிச்சு விலகும். 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வருமானம் வரும். அது வந்து அண்ணாமலை அவர்கள் பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஒரு நேர்மையான விதத்தில், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு நேர்மையான விதத்தில், ஒரு வளர்ச்சி பணி விதத்தில், மரங்கள் நடுதல், மரங்களை வந்து உற்பத்தி செய்தல், ஆர்கானிக் ஃபார்மிங், இதெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணு கட்டின இடங்கள்லாம் மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்தோன்னா, ஒரு மரத்தை நட்டோன்னா அது 20 வருஷம் கழிச்சு 10,000லேருந்து 1 லட்ச ரூபா போகும். 1 கோடி மரம் நட்டோன்னா 20 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாடு நெட் அசெட் வேல்யூ 10,000லேருந்து 1 லட்சம் கோடி அதிகமாகிடும். 1 கோடி மரத்துக்கே. இப்போ பாருங்கள், சத்குரு அவர்கள் 242 கோடி மரம் நடுறாரு. 242 கோடி இன்ட்டு 1 லட்சம் போட்டிங்கன்னா 240 லட்சம் கோடி பணம் தமிழ்நாட்டுக்கு சொத்து மதிப்பாக சத்குரு அவர்களால் சேர்க்கப்பட்டுள்ளது. அவர் கடவுளாக கும்பிடுறோம். அந்த மாதிரி மரங்களுக்கு நீர் ஊற்றுதல், மரங்களை வளர்த்துறது தாங்க தெய்வீக செயல். எல்லா அரசியல் தலைவர்களும், எல்லா அரசியல் தொழில் நான் வேண்டுகிறது என்னென்னா, போகிற இடங்கள்லாம் மரம் நடுங்க, போகிற இடங்கள்லாம் மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் அரசியல் பிரச்சாரம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அந்த தலைவர்களையும் நான் கேட்டுக்கிறேன், போகிற இடங்கள்லாம் அரசியல், இப்போ ஒரு மீட்டிங்கில் பேச போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள், மரக்கன்றுகள் நடுங்கள், உங்கள் தொண்டர்களை நட சொல்லுங்கள். இது எல்லா தலைவரும் பண்ணுங்கள். எல்லாரும் பண்ணாது நல்லது நாட்டுக்கு. பிஜேபி தலைவரும் நான் கேட்டுக்கிறேன், மற்ற தலைவர்களையும் கேட்டுக்கிறேன், மற்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நான் பிஜேபியோட நன்மையை மட்டும் சொன்னால், பிஜேபியோட சிறப்பை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து அவங்க தான் அப்புறம் கோச்சிப்பாங்க. நாம் அதனால் சொல்லவே வேண்டாம். மக்களுக்கே புரியும், மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை. யார் நேர்மையானவர்கள், யார் லஞ்சம் அடிக்கிறார்கள், யார் கொள்ளையடிக்கிறார்கள், யார் கொள்ளை கற்பழிப்பு, அதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க. திருடர்கள், முரடர்கள், கலவைக்காரர்கள், நிறைய பேர் கொள்ளையடிப்பவர்கள், கொலை செய்பவர்கள் யாருன்னு புரியுறது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அதுதான் வந்து இப்போ எல்லாரும் பத்திரமா இருக்கும், நாடும் நல்லா இருக்கணும், வீடும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், வளர்ச்சி பணியில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் கிடையாதுங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் போட்டிருக்கிற பட்ஜெட் கோல்டன் பட்ஜெட் இந்த தடவை. சான்ஸே இல்லை. பார்த்து அசந்து போயிட்டேன் நான். ஐஎம் ஃபினான்ஷியல் சயின்டிஸ்ட்டு சார். நான் பார்க்குறேன். அதை படித்து பார்க்கும்போது ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், பிஎஃப்எஸ்ஏ. 25 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் நான். 4 நாடுகளில் வந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த காலத்து 1983 ஐஐடியில் கம்ப்யூட்டர் சென்டரில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமராக சேர்ந்தேன். அப்புறம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் இருந்தேன். இன்சூரன்ஸ் ஆஃபீஸராக 14 வருஷம் இருந்தேன். ஐ எம் ஃபெலோஷிப் இன் இன்சூரன்ஸ். ஐ ஹவ் டன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா சில பேர் இந்த பொட்டுக்கிட்டலாம் வச்சுன்னு பேசினா சங்கினா அறிவில்லைங்கிற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. அறிவிலும் பகுத்தலும் உயர்ந்த விளங்கும் பொருள் தான் சங்கிகள், சங்கு பரிவார். அதாவது சங்கரன்னா ஈசனுக்கு பணி செய்பவர்கள் வந்து சங்கிகள்னு இவங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் எந்த இருந்தாலும் நம்ம உண்மையான மதசார்பற்றவர்கள் சங்கிகள் மட்டுமே. இதுதான் உண்மை. ஸோ அதனால் சங்கி என்பதில் நம்ம பெருமை கொள்வோம், அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான்லாம் மனிதனுங்க. எல்லா செடி கொடிகளும் நான் நேசிக்கிறேன், எல்லா மனிதர்களையும் நான் நேசிக்கிறேன். ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து நாய் மட்டும்தான் பெட்டா கொஞ்சிட்டு ஆடை கொல்லணும்னு சொல்ல மாட்டேன். ஆடையும் கொல்லக்கூடாது, நாயையும் கொல்லக்கூடாது. ஒரு இலையை கிள்ளக்கூட நமக்கு அனுமதி பெற்று தான் கிள்ள வேண்டும். நம்ம ஒரு துளசியில் ஒரு இலையை பிச்சு சாப்பிட்றோன்னா துளசி மாதா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சாப்பிடணும். ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது. இதுதான் உண்மைகள். அதனால் மிகச்சிறிய கொடூரம்னா ஒரு தாவரங்களை சாப்பிடலாம். தாவர உணவே உடம்புக்கு நல்லது. தாவர உணவு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புடைய சிஸ்டம் ஆரம்பத்தில் ஃபார்ம் ஆனது தாவர உணவு சாப்பிட்றது தான். ஆனால் இப்போ மனிதன் தேவையினால அடாப்டேஷன், அவன் பழகின்ட்டான், தன்னைத்தானே மாற்றின்ட்டான், அந்த கட்டமைப்பு பண்ணிட்டான். இப்பயும் கூட பார்த்திங்கன்னா தாவர உணவு சாப்பிடுவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள். அமெரிக்கா, கனடா மாதிரி இடங்கள்லாம் 10% 15% பேர் மட்டன் சாப்பிட்றது நிறுத்திட்டு தாவர உணவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சில இடங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு வெளியில் ஹோட்டலில் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுங்க.
நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அப்படியே சாப்பிட்டாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் சுத்தமாக இருக்கும், உடம்புக்கு எதுவும் பண்ணாது. நான் சில பேர் வந்து ஏதாவது வெளியில் சாப்பிட்டு அஜீரணமாகி மரணம் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களாம் இருக்காங்க, நெஞ்சில் வந்து அந்த மட்டன் துண்டு அடைச்சிட்டவங்களாம் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். நம்ம நோக்கம் நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணும், நல்லா நம்ம ஒரு நிம்மதியான ஆட்சி, நல்ல மனிதர்கள் ஆட்சி பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ மோடி ஐயாவின் ஆட்சி அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிறது. 2012 பொற்காலம் இந்தியா இருக்குது, அந்த மாதிரி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்தா அப்படி பண்ணியிருக்காரு அவர். மன் கி பாத்து மாதம் மாதம் பேசுகிறார். நான்லாம் கேட்பேன், அது தமிழ்லையும் கேட்குறேன், இங்கிலீஷ்லேயும் அவர் ஹிந்தியில் பேசுகிறார் அதுவும் கேட்குறேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கேட்குறேன். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, எல்லாம் டிடி தமிழில் போடுவாங்க, டிடி இந்தியாவில் இங்கிலீஷில் போடுவாங்க, இப்போது ஹிந்தி வெர்ஷன் வரும். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. இதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பாருங்கள். அதில் ஒவ்வொன்றிலையும் அவர் உலகம் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிற தொழில் கலைஞர்கள் அவங்களோடலாம் பேசுகிறாரு. அவங்க எப்படிலாம் நாட்டுக்கு நன்மை செய்யும் மனிதர்களை வெளியில் கொண்டு வர அன்சங் ஹீரோஸ்னு இது வரைக்கும் வெளியில் தெரியாத மனிதர்களை அவர் போற்றி பாடுகிறார். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மோடியை பற்றி பேசினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த பத்ம விருதுகள்லாம் முன்னெல்லாம் யாருக்கோ ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு, காசு பணம் இருக்கிறவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், சாதாரண மனிதர்கள் அந்த இவங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் கோடிகள், லட்சக்கணக்கில் கோடிகள் மரம் நட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, சமுதாய பணிகள் செஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்காரு. பட்டியலத்தை சேர்ந்த வந்து ஆயுதிராவிடர் பழங்குடியினர் அவங்கள பண்ணுற கைங்கரியங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, சோஷியல் சர்வீஸ் கொடுத்துருக்காரு. திரௌபதி முர்மு மேடம் பாருங்கள், அவங்க பழங்குடி வகுப்பை சார்ந்தவங்க, அவங்கள வந்து அவர் நாட்டின் ஜனாதிபதி அழகு பார்க்கிறார். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு உயர்ந்த சிந்தனையில் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பாரதத்துக்கு பிரதமராக மோடி கிடைச்சது மாபெரும் பெருமை. பாரதம் தனது பொற்காலத்தில் உள்ளது. அடுத்த 50 வருஷத்தில் உலகின் தலை சிறந்த வல்லரசு நாடாக மாறும். அந்த மாபெரும் வல்லரசு நாடாக மாற மோடி என்னும் மாமனிதன், மோடி என்னும் படைப்பாளன், மோடி என்னும் கடவுள் அவதாரம், ஒரு அவதார புருஷர், ஒரு சன்னியாசியாக வாழ்கிறார். நாட்டுக்காக தன்னை வந்து உடல் பொருளாக எல்லாம் தியாகம் பண்ணி வாழ்கிறார். அந்த தியாக உணர்வு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அன்பு வழி, அமைதி வழி, அற வழி, அகிம்சை வழி கோடிக்கணக்கான தொண்டர்கள் நாட்டு சேவையை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் நான் நிறைய இடங்களில் இப்போ நெட்டில் கிடைக்கிறது எல்லாம் தேடி தேடி படிக்கும்போது பெருமையாக இருக்குது. இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறாங்களா? இப்போ வயநாட்டில் பிரச்சனை வந்தபோது ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் போய் அங்கே பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட ஒரு சுயநலமில்லா தன்னமில்லா மனிதர்களாக இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தெய்வீக குணம் கொண்ட அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நான் வந்து பார்த்து சந்தோஷப்படுகிறோம். இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் பறிக்கிறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லித்தருகிறோம். அதனால் தீயதை நினைக்கக்கூடாது, தீயதை செய்யக்கூடாது, லஞ்சம் ஊழல் வாங்கக்கூடாது. லஞ்சம் ஊழல் செய்தால் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இது வந்து நமக்கு பைபிள் சொல்லப்பட்ட வாசகங்கள். இதெல்லாம் நம்ம படித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாது. பைபிளில் அந்த மாதிரி சிறந்த வாசகங்கள் நிறைய இருக்குது. வருத்தப்பட்டு பாரஞ்சவங்களை என்னிடத்தில் வாருங்கள், சற்றே இளைப்பாறுதல் தருவேன் அப்படிம்பார். அந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம நல்லது சொல்லணும், மனசுக்கு இளைப்பாறுதல் தரணும். அதுதாங்க நம்மளுடைய தெய்வீக சிந்தனை. அதாவது சென்றிடுவீர் எத்திற்கும் கலைச்செல்லும் யாவும் குழந்தைங்க சேர்ப்பேன் மகாகவி பாரதியார் சொன்னார். தமிழ்நாட்டின் உண்மையான தந்தை மகாகவி பாரதியார். தமிழ்நாட்டின் தந்தையாக போற்றப்படக்கூடியவர். அப்புறமா தமிழ் தாத்தா வந்து ஊவை சுவாமிநாதன் இருக்கார். தமிழ் தந்தை பாரதியார், தமிழகத்தின் தந்தை வந்து இந்த தாத்தா வந்து ஊவை சுவாமிநாதன். இந்த மாதிரி மாபெரும் நல்லவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் போற்றி பாடறி பெண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போற்றி பாடிட்டு தான் இருக்கும். வாஞ்சிநாத ஐயர் புரட்சி வீரர், அவரும் இருந்திருக்கார். எத்தனை நல்ல மனிதர்கள். தமிழ்நாடு ஒரு புண்ணிய பூமி. அது 47,000 கோயில்கள் இருக்குங்க பாருங்கள். இப்போ மகா கும்பமேளா ஒரு விஷயத்துலேயே 3 லட்சம் கோடி இன்கம் வந்து யோகி ஆதித்யநாத் பண்ணியிருக்கார். ஒரு 7,000 கோடி செலவழிச்சார், 3 லட்சம் கோடி வருமானம் ஈட்டியிருக்கார். 47,000 கோயிலில் ஒரு கோயிலுக்கு ஒரு 10 கோடி வருமானம் ஈட்டினா கூட 4,70,000 கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வருமானம் செய்ய முடியும். இதுதான் அண்ணாமலைஜி சொல்கிறார். அண்ணாமலை அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வரும்போது பிஜேபியில் வந்து சீஃப் மினிஸ்டராக உட்காரும்போது அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவார். பண்ணால்
5,00,000 கோடி வருமானம் அப்படி வரும். அவர் நிறைய விஷயங்கள் அவரோடலாம் கேட்குறேன். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மது அருந்துபவர்கள்லாம் வந்து நம்ம டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பித்து அவங்களாம் நேர்வழியில் கொண்டு வரணுங்கிற எவ்வளோ உயர்ந்த சிந்தனை பாருங்கள். அதெல்லாம் அவங்களாம் அந்த மதுவிலேருந்து விடுவித்து, ஏன்னா நாங்கள் வந்து இந்த மது அருந்தாமை பற்றி காந்தி அமைதி நிறுவனத்து மூலமாக நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக, சசி பெருமாள் நம்ம நண்பர் ஒருத்தர் தான் இறந்து போயிட்டார் இப்போ. ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது மது அருந்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குடும்பங்க எவ்வளோ கஷ்டப்படுறது, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பார்த்தோம். அப்போல்லாம் மனசு ரொம்ப நொந்து போகும். ஐயோ, ஏன் இந்த மதுன்னு மறக்கணை குடிச்சவங்களாம் அடிமையாயிடுறாங்க. அதனால தான் பாருங்கள், தமிழ்நாடு அரசே கூட மது குடிப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போடுறாங்க. எவ்வளோ அருமையாக போடுறாங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு. குடிக்கக்கூடாது, போதைக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசும் சொல்லிக் கொடுக்கிறது. போதை மருந்து சாப்பிடாதீர்கள், அடிமையாக. எவ்வளோ நல்ல கருத்துகள். எப்பயும் அரசு பார்த்தீங்கன்னா எப்பயும் நல்ல கருத்து. மத்திய அரசும் அதே மாதிரி தான். மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் சிறந்த கருத்துக்கள். அதே மாதிரி வடக்கிலிருந்து வரும் இந்தியர்கள் தெற்கில் வேலை செய்கிறார்கள். தெற்குலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பாருங்கள், லட்சக்கணக்கான பேர் 20 லட்சம் 30 லட்சம் பேர் டெல்லியில் செட்டில் ஆயிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க வடக்கன்ஸ்னால் இங்கே வருவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் தப்புங்க. நான் வடக்கிலிருந்து வரும் இந்தியர்கள், தெற்குலேருந்து, ஏன்னா இந்தியர்கள் எங்கே வந்து வேணால் வேலை செய்யலாம். ஏதாவது பங்களாதேஷ், மியான்மர் மாதிரி இடங்கள்லேருந்து வரக்கூடியது, வேறு தீவிரவாதிகள், தேச துரோகிகள்லாம் வரக்கூடாது. அதுதான் நம்ம முக்கியமே தவிர, இந்தியர்கள் அவங்க எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவங்களும் இந்தியாவில் எங்கே வேணால் வந்து வேலை செய்யலாம். அவங்களை நம்ம தவறாக சொல்லவே கூடாது. அவர்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள். நன்றாக உழைப்பவனுக்கு உலகம் சாப்பாடு போடுற என்றுமே தயாராக இருக்கிறது. அந்த உழைப்பை கொடுத்து தான் அவங்க பாடுபடுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் புண்ணிய பூமி வந்து பாரத பூமி. அதில் வந்து மிகவும் ஒரு பழமையான மொழி தமிழ் மொழி. தமிழ் பாருங்கள் எவ்வளோ அழகான தமிழ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அதனால் தமிழை தமிழ் என்று உச்சரியுங்கள் என்று நான் எப்பயுமே சொல்வேன். தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து உச்சரிக்க பழகுங்கள். தமிழை வந்து நன்றாக படியுங்கள். இப்போ சில புள்ளிவரத்துலாம் வந்து தமிழ் படிக்க வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் படித்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். தமிழ் ஆழமாக படியுங்கள். தமிழை வளர்த்த பெரியவர்கள், விவேக சுவாமிநாதர் அப்படி வளர்த்தார். மகாகவி பாரதியார் எவ்வளோ சிறப்பாக வளர்த்தார். இந்த மாதிரி எத்தனை கவிஞர்கள், ஔவையார், திருவள்ளுவர், இந்த மாதிரி மகா ஞானிகள் நம்மளுடைய தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் கொட்டி வளர்த்திருக்கிறார்கள் தமிழில். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது தமிழில். இந்த தமிழ்லாம் வளர்த்த அந்த மாபெரும் பெரியவர்கள் என்றைக்குமே நம்ம போற்றுவோம். பாரதியாரை மறக்கவே முடியாது, விவேக சுவாமிநாதரை மறக்கவே முடியாது. அவங்களும் அவ்வளோ பணிகள் தொண்டுகள் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கோசரம் உயிரை கொடுத்தவர்கள், தமிழை விற்பவர்கள் அல்ல, தமிழுக்கோசரம் உயிரை கொடுத்தவர்கள். அந்த மாதிரி பாடுபட்டு வளர்த்துருக்காங்க. தேசத்தின் தெய்வீகத்தையும் கலந்து வளர்த்துருக்காரு. அது மாதிரி பாரதியார் பார்த்தீங்கன்னா பல மொழிகள், 14 மொழிகளுக்கு மேலே அவர் தெரியுங்கிறார். அப்படி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லியிருக்கார். தமிழ் மொழி தான் பெருமையாக பேசியிருக்கார். அவர் சமஸ்கிருதம் நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும், ஆங்கிலம் நல்லா தெரியும், 14 மொழி படிச்சிருக்காருங்க. எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க. தமிழ்நாட்டின் தந்தை பாரதியார். தமிழ்நாட்டின் தந்தைன்னு என்ன கேட்டால் நான் எப்பயுமே தந்தை பாரதியார். நம்ம தமிழ்நாட்டை வளர்த்த, தமிழ் மண்ணை வளர்த்த, தமிழ் மண் ஆன்மீக மண். இந்த ஆன்மீக பக்தி உள்ள மண்ணை வளர்த்தவர் பாரதியார். அவர் வந்து பராசக்தியை கும்பிட்டார். எங்கெங்கு காணினும் சக்தியடான்னு பாடினார். இந்த மாதிரி மாபெரும் வளர்ச்சியை அடைக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு புண்ணிய ஆட்சி, இப்போ யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு சிறந்த முதலமைச்சர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாண்புமிகு மோடி அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சியாளர். அவர் பார்த்திங்கன்னா சன்னியாசியாக வாழறார், ஆனால் சன்னியாசி ட்ரெஸ் போடல. ஆனால் யோகி ஆதித்யநாத் சன்னியாசி ட்ரெஸ்ஸே போட்டுன்னு வாழறார். ஆனால் மிக சிறந்த மத சார்பற்ற மனிதர் யோகி ஆதித்யநாத். பார்த்திங்கன்னா மிக சிறந்த மத சார்பற்ற மனிதர். அது எந்த இந்தியனாக இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. அதனால தான் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றார். உத்தரப்பிரதேசில் இப்போ தொழில் வளர்ச்சி பிரமாதமாக போயிட்டுருக்கு. மிக உயர்ந்த வளர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. மகா கும்பமேளா அவர் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கார் பாருங்கள். 30,000 பணியாளர்கள் தினைக்கும் பணி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம் தொடர்ந்து. அப்படியே பார்க்க பார்க்க பெருமையாக இருக்குது. இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெருமைகளை நம்ம தேடி தேடி பார்க்கணும். நான் இப்போ சில பத்திரிகையாளருக்கும் நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நல்லதை காண்பியுங்கள். நல்லது கொட்டி கிடைக்கும்போது, இப்போ நம்மளே ஒரு இடத்துல போகிறோங்க, ஒரு ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட உக்காடுறோம், பிளேட்டில் எல்லாம் ஒரு பஃபே வச்சுருக்காங்க, கீழே வேணாமல் ஒரு ஏதோ கொஞ்சம் சிந்தின அசிங்கமும் இருக்குன்னா அந்த அசிங்கத்தையாக சாப்பிடுவோம். இன்றைக்கி சில பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேண்டாத நியூஸே தான் போட்டுட்ருக்காங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை வேண்டாங்க. என்னத்துக்கு கெட்டதையே பார்த்து கெட்டதுலேயே வந்து மனசுக்கு நான் பாருங்கள் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எந்த ப்ரைவேட் சேனலும் பார்க்குறதில்ல. மனசு தூய்மையாக இருக்கு எனக்கு. கெட்டதை பார்த்தா நம்ம மனசு முழுக்க கெட்டது வந்துடும். அதனால் நல்லதே நினைப்போம்,
நம்ம நல்ல மனிதர்களோட பேச்சு கேட்போம். யோகி ஆதித்யநாத் பேச்சு கேட்பேன். மோடி அவர்களினோட பேச்சு கேட்பேன். நிர்மலா சீதாராமன் பேச்சு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி மாபெரும் தலைவர்கள் அண்ணாமலை பேச்சு தினைக்கும் கேட்குறோம். தினைக்கும் மிக சிறப்பாக பேசுகிறாரு. அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அவரோட பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் கேட்கும்போது இவ்வளோ பிரமாதமாக ஒரு அரசியல் தலைவர் கிடச்சிருக்காரு, ஒரு பொன்னான தலைவர் கிடச்சிருக்காரு நமக்கு. ஒரு நீதியுள்ள, நேர்மையுள்ள, நியாயமுள்ள ஒரு தலைவர். அவர் எண்மண் நெல் மக்கள் பயணம் போகும்போது தமிழ்நாடு முழுக்க அப்படியே போற்றி புகழ்ந்து பாடினாங்க அவர். ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ உற்சாகமாக அவர் வரவேற்றாங்க. பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் நேர்மை விரும்பிகள், நியாயம் விரும்பிகள், தர்ம விரும்பிகள் எல்லாரும் அண்ணாமலை போற்றி பாடினார்கள். இதெல்லாம் தொடர்ந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெருமைகள் கொட்டி கிடக்கு. நம்ம பிஜேபி கட்சியில் பாரதிய ஜனதா பார்ட்டி. பாரதிய ஜனதா பார்ட்டினா என்னென்னா, பாரதியனா இந்திய, ஜனதானா மக்கள், கட்சினா பார்ட்டினா கட்சி. பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழாக்கம் பண்ணால் இந்திய மக்கள் கட்சி, அவ்வளோதாங்க. இந்தியாவுக்கு பாடுபடுற இந்திய மக்கள் கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி. அதனால தான் நார்த்து முழுக்க நல்ல எல்லா இடத்துலையும் 21 ஸ்டேட்டில் வந்திருக்காங்க அவங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாடு ஜொலிக்க போகுது. ஒரு பொற்காலம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது 2026. அண்ணாமலை அவர்கள் சீஃப் மினிஸ்டராக வரும்போது மிக உயர்ந்த பணி செய்வார். ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ்ஆர் இருந்தபோது 10 வருஷம் சிறப்பாக பணி செய்யணும். இதெல்லாம் நம்ம நியூஸில் படிக்கிறோம். அவர் எவ்வளோ நல்லது பண்ணார், எவ்வளோ பெருமை வாங்கினார்னு இதெல்லாம் படிக்கிறோம். எல்லாமே பார்க்க சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம்தான் வாழ்க்கைங்க. அந்த சந்தோஷமான இதுதான் நம்ம வந்து கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுடைய பயணமே. அதனால் யாரும் எந்த கெடுதலும் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். இந்தியா முழுக்க நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடணும். இவ்வளோ தாங்க லைஃபு. இது வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான விஷயம் இருக்கணும்னா அரசியல்வாதிகள் லஞ்சம் ஊழல்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது. எப்படி அந்த மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருந்து பார்க்குறீங்க? அந்த வளர்ச்சி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, தமிழ் மக்களின் உழைப்பு. ஸோ அதனால தான் அவங்களுடைய நேர்மை, உழைப்பு, நியாயம், நீதி. மக்களெல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, நாட்டுக்கோசரம் உழைக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு வளருது. தமிழ்நாடு வளர்ந்தது அப்படின்னா அது முழுக்க வந்து தமிழ் மக்களின் கான்ட்ரிபியூஷன். அது வந்து மிகப்பெரிய விஷயம். தமிழ் மக்களுக்கு என்றைக்குமே உழைப்பு இருக்குது. நல்ல சின்சியராக வேலை செய்வாங்க. நிறைய விஷயங்களை பாடுபட்டு படித்து புரிஞ்சுப்பாங்க. பல நாடுகளில் போய் சாஃப்ட்வேரில் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க. அமெரிக்கா முழுக்க இருக்குது. பல நாடுகள், 170 நாடுகளில் வந்து தமிழர்கள் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள். அதே மாதிரி வெளிநாட்டவர்களும் வடக்கில் இருக்கும் இந்தியர்களும் இங்கே வந்தால் நம்ம அவங்கள திட்ட வேண்டாம், பாவம். ஏன்னா அவங்க வந்து பலவித பணிகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் பார்த்திங்கன்னா இப்போ பாம்பேயில் போய் செட்டில் ஆகிருக்காங்க, டெல்லியில் செட்டில் ஆகிருக்காங்க. டெல்லி எலெக்ஷன்ஸ் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் டெல்லியில் தமிழர்கள் செட்டில் ஆகி வேலை பண்ணிட்டுருக்காங்க. பாம்பேயில் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர் செட்டில் ஆகி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி மெயின் சிட்டிலாம் நம்ம தமிழர்கள் போய் செட்டில் ஆகி நிறைய வேலை பண்ணுறாங்க. அவங்களாம் தமிழர்களை வர வைக்கிறாங்க, அன்பாக நடத்துகிறாங்க. நானே டெல்லியில் 3 வருஷம் இருந்தேன். அரசு பணியில் ஓரியன்டல் இன்சூரன்ஸில் ஆஃபீஸராக இருந்தபோது கிளாஸ் 1 ஆஃபீஸராக இருந்தேன். நான் அப்போ வந்து டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி. சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு நான் வந்து ப்ரோக்ராம்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் எங்கள் இது மூலமாக. சிலலாம் பண்ணியிருக்கோம், நம்ம சில பணிகள்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி விஜிலன்ஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதி கொடுத்துருக்கேன். நான் சாஃப்ட்வேர் வந்து அந்த காலத்தில் அசம்பிளி லாங்குவேஜில் ஆரம்பிச்சு பேசிக் கோபால் ஃபோர்ட்ரானில் ஆரம்பிச்சு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாம் நாலேஜ் இருக்குது. 500 காலேஜில் கெஸ்ட் லெக்சர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் வளர்ச்சி, மாபெரும் ஞானம், அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணு தான் நமக்கு ஊட்டித்து. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எல்லாரும் தமிழர்கள், இங்கே தான் வாழறோம். இந்த சிறப்பான பூமி வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. இப்போ எங்கள் தலைமுறை பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாக்கு அப்பா 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு நான் வந்து நாங்கள் அப்படியே ஜெனட்டிக் ட்ரீ வச்சுருக்கோம். யார் என்ன பேருன்னு இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மளும் 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு வந்து இதுதான் எங்கள் அப்பா, அப்பாவுக்கு மேலே தாத்தா, தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட தாத்தா, அதுக்கு மேலே அப்பா, அதுக்கு மேலே தாத்தான்னு 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அவங்க பேர், அவங்க மனைவி பேர், அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது ஒவ்வொரு குடும்பமும் இந்த மாதிரி ஜீனாலஜி அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் ட்ரீயை வந்து நோட் பண்ணணும். நம்ம பண்பு, பாரம்பரியம், எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும். எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களும் அன்பு செலுத்தணும், எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் அன்பு செலுத்தணும். இன்றைக்கி சமூக நீதிங்க, நம்ம ஜாதியின் அடிப்படையில் எதுவுமே வேலை கிடையாது. இடஒதுக்கீடுலாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு என்னன்னா உழைக்கணும், சம்பாதிக்கணும், திறமைக்கு தகுந்த வேலை.
இப்போ ஒருத்தர் 4 பேர் வியாபாரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. 4 பேரில் எவன் நல்லா பண்ணுறானோ அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் பணிகளும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுதான் நம்ம உண்மையான சமூகம் எப்போ வரும்னா, நம்ம ஜாதி மத பேதம் இல்லாமல் திறமையின் அடிப்படையில் அதே மாதிரி ஏழைகளுக்கு பாதுகாப்பு. அந்த ஏழைகளுக்கு இப்போ ஏழையா வேறு விதமாக அப்படின்னு கேட்டால் ஏழைக்கு தான் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து பணக்காரனுக்கு நம்ம வந்து சீட்டு கொடுக்கறதோட ஏழைகளுக்கு சீட்டு கொடுக்கணும். இதுதான் உண்மை. இந்த மாதிரி பல்வேறு உண்மைகள் நமக்கு நல்லது நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நல்ல சிந்தனைகள் நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம். ஏழ்மையில் இருக்கிறவங்க மேலே கொண்டு வரணும். அவங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வளர்ச்சிக்கு நம்ம பாடுபடணும். அவங்க தவறான பழக்கத்தில் போகாமல் மது அருந்தாமை, அந்த மாதிரி புலால் உண்ணாமை இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா அவங்க மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போனால் இட்லி, தோசை, சாம்பார், மசால் தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது. நல்ல உணவுகள். இட்லி சாப்பிடுங்க, எங்கே போனாலும் 4 இட்லி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது மற்றதெல்லாம் விதவிதமாக சாப்பிடணும், வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்தீங்கன்னா போன காரியம் கெட்டு போயிடும். அதனால் எப்பயுமே உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பு ஒரு கோயில் மாதிரி. இதுதான் நம்ம தர்மத்தில் சொல்லியிருக்கு. நம்ம தர்மகத்தா மாதிரி. அதில் நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் என் பேச்சை பொறுமையாக கேட்டவங்களுக்கு நான் சந்தோஷமாக பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நம்ம தொடர்ந்து இது மாதிரி பேசுவோம். நம்ம வந்து நம்ம சனாதன தர்மம், பிஜேபி எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு இனிமையாக சந்தோஷமாக வளர்ந்துட்டு இருக்கோங்கிறது தொடர்ந்து சொல்லுவோம். இந்த சந்தோஷமான பயணம் தாங்க வளர்ச்சி. இதில் கோபமோ ஒருத்தமே யார் மேலேயும் கிடையாது. எல்லோரும் பாருங்கள், அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அவங்களுக்கு சிரித்த முகத்தோடு என்ன உதவி வேணுமோ பண்ணுவேன். அதுதான் நம்மளுக்கு நோக்கம். இந்த நோக்கம் நம்ம தொடர்ந்து செயல்படுத்துகிறனால தான் நமக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லது பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் இன்டெகிரேஷன் சொல்கிறாங்க. எம்ஆர் காப்மேயர் இருந்தார். ஹவு டு கெட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு ஒரு புக்கு இருந்தார். நான் படித்தேன். படித்த போது எல்லாரும் எங்கேயுமே குறை காணாதீங்க. ஒருபோதும் குறை சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் உதவி மட்டுமே பண்ணுங்கள். ஹெல்ப் ஈச் அதர், சப்போர்ட் ஈச் அதர், டெவலப் ஈச் அதர், குரோ ஈச் அதர். இதுதான் மெயின் தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள்லாம் பணியாற்றின்னு இருக்கோம். அப்படி தான் பிஜேபி கட்சியும் பணியாற்றுறது பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். நான் வந்து புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கே, இது கடவுளுடைய அருள். இது இந்தியாவுக்கு பிஜேபி கிடைத்தது கடவுளின் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நல்ல மனுஷங்களை பார்த்தா நமக்கே சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுற 4 பேர் அப்பா வந்துட்டாங்கப்பா, கடை வேலை நடக்கும். அதே மாதிரி தான் நல்ல ஒரு லஞ்சம் உள்ள நேர்மையான கட்சி ஆட்சிக்கு வரும்போது பயங்கரமாக மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த நேர்மையான ஆட்சி இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம நேர்மை, நீதி, நியாயம் இதுவே தர்மம். இதை கடைபிடிக்கும் பிஜேபிக்கு எனது வணக்கங்கள் என்றைக்குமே உண்டு. நன்றி, வணக்கம்.